மூத்த சகோதரி பிரம்மகுமாரி கோபி பட்டேல் அவர்களின் மட்டக்களப்பு வருகை. பிரம்மகுமாரிகள் அமைப்பின் சர்வதேச இளைஞர் பிரிவுக்கான பொறுப்பாளரும் அனுபவம் வாய்ந்த ராஜயோக ஆசிரியரும் சர்வதேச பேச்சாளர் மற்றும் ஆன்மீக கல்வியாளர். ஆபிரிக்காவில் வளர்ந்து இங்கிலாந்து மற்றும் இந்தியாவில் படித்து கிழக்கு ஆன்மீக ஞானம் மற்றும் மேற்கத்திய கல்வி மற்றும் கலாசாரத்தின் கலவையை கொண்டுள்ளவரும் தலைமைத்துவத்தின் உட்கொள்கைகளை ஆராய்வதிலும் ஊக்குவிப்பதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவரும் மற்றும் நல்லிணக்க துறையில் பல பணிகளை ஆற்றி வருபவருமாகிய மூத்த சகோதரி கோபி பட்டேல் அவர்கள் கடந்த 3 ஜூலை மாதம் 2024 அன்று மட்டக்களப்பு பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தை வந்தடைந்தார். மட்டக்களப்பு ஆன்மீக குடும்பத்தினரின் சிறப்பு வரவேற்பை தொடர்ந்து 4, 5, 6 திகதிகள் தொடர்ச்சியாக இலங்கை முழுவதிலும் உள்ள 5 வருடத்திற்கும் குறைந்த அர்ப்பணமான சகோதர சகோதரிகளுக்கான விசேட பயிற்சிகள் சகோதரி கோபி அவர்களால் சுவாரஸ்யமான முறையில் வழங்கி வைக்கப்பட்டன. பல்வேறு நிகழ்வுகளுக்கும் மத்தியில் 6ஆம் திகதி மாலை மட்டக்களப்பு மாவட்டத்தின் கவுன்சிலிங் துறையை சார்ந்தவர்களுக்கான சிறப்பு பயிற்சிகளும் மூத்த சகோதரி அவர்களால் வழங்கி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். 7ஆம் திகதி அமிர்த வேளை முதல் மதியம் வரை பிரம்மகுமாரிகள் அங்கத்தவர்களுக்கான அரை நாள் ஒன்று கூடலுடன் கூடவே மட்டக்களப்பு சேவைகளின் 25 வருட கால தொகுப்பான வெள்ளி விழா வரலாற்று புத்தகமும் சகோதரி கோபி அவர்களால் வெளியீடு செய்யப்பட்டது. தொடர்ந்து சகோதரி அவர்களுக்கான பிரியாவிடை நிகழ்வுகளும் மட்டக்களப்பு பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தின் அங்கத்தவர்கள் முன்னிலையிலேயே சிறப்பான முறையில் இடம்பெற்றன. குறித்த தினம் மாலை நிலையவாசி குமாரிகளுக்கான ஒன்று கூடலானது கொக்கட்டிச்சோலை ஜோதிர்லிங்க கலைக்கூடத்தில் அழகான முறையில் இடம்பெற்றது. திகதி காலை 11 மணியளவில் ஈச்சிலம்பட்டு பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையமானது கௌரவ அதிதியான மதிப்பிற்குரிய திருகோணமலை மாவட்ட செயலாளர் சமிந்த ஹெட்டியாராய்ச்சி அவர்கள் மற்றும் எமது ஆன்மீக அதிதியான மூத்த சகோதரி கோபி பட்டேல் அவர்களும் இணைந்து அற்புதமான முறையில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. மேலும் மூத்த சகோதரி கோபி அவர்களினால் 5 தினங்களாக மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்பட்ட பலதரப்பட்ட சேவைகளுக்குமான ஒத்துழைப்பையும் தமது அர்ப்பணிப்பையும் சகோதரி அவர்களுடன் வருகை தந்திருந்த சகோதரர் குமார், சகோதரி டிஷா, சகோதரி ஜெயனி ஆகியோரும் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். தொடர்ந்து 8ஆம் திகதி மதியம் மூத்த சகோதரி கோபி அவர்களின் இலங்கைக்கான ஏனைய இடங்கள் நோக்கிய பயணமானது ஆரம்பமானது. நன்றி.